நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தினாலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள, வல்லமையுள்ள, அதிகாரமுள்ள, ஆசீர்வாதம் நிறைந்த, பரிபூர்ணமான, பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த விசேஷித்த ஜெப ஐக்கிய கூடுகையில் பிதாவின் சமூகத்தை நோக்கி வேண்டுதல் செய்யும்படி பரலோக ராஜ்யத்தை கர்த்தருடைய ஆவியினாலே பலவந்தம் பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகத்தை ஜெயிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில் அவருக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய அவருடைய பிள்ளையாகிய நமக்கு அவருடைய எல்லா அதிகாரத்தையும் உடையவராகிய அவருடைய நாமத்தினாலே இந்த நாளில் விசேஷமாய் கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு நன்மையும், கிருபையும், ஆசீர்வாதமும், ஐஸ்வர்யமும், சுகமும், பலனும், பாதுகாப்பும் பரலோகத்திலிருந்து இறங்கி அது பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தலைமுறையிலே அதை நிறைவேற்றக்கூடிய தெய்வம் அவர். அல்லேலூயா. தேவ சமூகம் குறைவானது அல்ல, தேவ சமூகம் நிறைவானது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்துல எந்த குறைவையும் நம்ம பார்க்க முடியாது. எல்லா பரிபூர்ணமும், எல்லா ஆசீர்வாதமும், எல்லா விடுதலையும், எல்லா ரட்சிப்பும், எல்லா சமாதானமும், எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவராலே நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். அல்லேலூயா, ஆமென். நமக்கு எட்டாத விதமான, அறியாத விதமான பெரிய காரியங்களை அவராலே நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். அல்லேலூயா. எதுவுமே நம்புற நீங்க அறியாததும் எட்டாத விதமான, இதுவரையில் எனக்கு கிடைக்காத, இதுவரையில் நான் பார்க்காத, இதுவரையில் நான் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்தை கொடுக்க என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஏற்படும், இன்றைக்கு என் வாழ்க்கையில் ரட்சிப்பு, இன்றைக்கு என் வாழ்க்கையில் சமாதானம், இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், இன்றைக்கு நான் தேடி வந்திருக்கிறேன், நான் செலுத்த வந்திருக்கிறேன், எடுக்க வந்திருக்கிறேன். என் ஜெபத்திற்கு, என் விண்ணப்பத்திற்கு என் கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் விசுவாசம் உள்ளவர்களாய், ஒரே நம்பிக்கையோடு, ஒரே விசுவாசத்தோடு, ஒரே ஆவியோடு, ஒரே இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எங்கே ஒரு மனம் உண்டோ, எங்கே விசுவாசம் உண்டோ, எங்கே ஒரே இருதயமோ, எங்கே ஒரே ஆவியோ, அங்கே கர்த்தர் நம்மத்திலே வந்து அவர் ஆசீர்வாதுவார். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துக்குள்ளாக, இந்த ஆவிக்குள்ளாக தேவ ஜனமாகிய நாம் நிறைந்திருந்தால் நிறைவான பலனை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தை நாம் ஜெபிக்கிறதினால், தனிப்பட்ட ஜெபத்தினால், தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜெபத்தினால், கோடி ஜெபிக்கிறதுனால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்வார் என்பதை, ஜெபிக்கிறவன் எதை பெற்றுக் கொள்கிறான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க நாம் கவனிப்போம். எடுத்தவர்கள் வாசிங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னமா? ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. யாருடைய கை? ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. டிஃபரண்ட் பாத்துக்க, வித்தியாசத்தை பார்த்துக்கொள். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். ஜெபிக்கிறவன் சுதந்தரிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் சுதந்தரிப்பான். ஜெபிக்கிறவன் ஜெயம் பெறுவான். ஜெபிக்கிறவன் விடுதலையாவான். ஜெபிக்கிறவன் ஆசீர்வாதத்தை பெறுவான். அவன் கை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. ஜெபிக்காத சோம்பேறியோ கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் என்ன பண்ணிடுவான்? எங்க போயிடாது? வீணா போயிடும். என்ன போயிடும்? பொத்தல் பையில போயிடும். எந்த பையில போயிடும்? பொத்தல் பையில போயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும், டாக்டருக்கு போயிடும், மெடிக்கல் ஷாப்புக்கு போயிடும், வீண் செலவுக்கு போயிடும், அதுக்கு போயிடும், எல்லாத்துக்கும் போயிடும். எதுக்கு போயிடுது?
யாரு இவரு? வீண் செலவு பண்ணுகிற ஒரு பேர் என்னது? சோம்பேறி. தூங்கி 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 எழுந்திருக்கிற சோம்பேறி, ஜெபிக்க மறந்த சோம்பேறி, கர்த்தருடைய பாதத்தை தேடாத சோம்பேறி, வேதத்தை வாசிக்காத சோம்பேறி, கர்த்தருடைய சமூகத்தை தரிசிக்காத சோம்பேறி, தேவ ராஜ்யத்தை நோக்கி பார்க்காத சோம்பேறி என்ன பண்ணுவான்? பகுதி கட்டுவான். கையில் இருக்கிற பணத்தெல்லாம் வீண் செலவினாயிடும். தங்காது, வாழ்க்கையில ஆசீர்வாதம் தங்காது, ஐஸ்வர்யம் நிலைக்காது, சுகம்பரம் தங்காது, சமாதானம் நிலைத்திருக்காது. சோம்பேறியை விட்டு அந்த ஆசீர்வாதங்கள் போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஜாக்கிரதை உள்ளவனோ ஆளுகை கைத்திருக்கிறவன் ஜாக்கிரதையா இருந்தா, ஜெபத்துல இருந்தா, ஜெபாவில இருந்தா, வேத வாசிப்பில் இருந்தா என்ன செய்வீங்க? இந்த உலகத்துல என்ன செய்வ? ஆளுகை செய்வ. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரா இருக்க போற? ஜாக்கிரதை உள்ள ஆளா இருக்க போறியா, இல்ல நீ சோம்பேறியா இருக்க போறியா? ஜாக்கிரதை உள்ள ஆளாக ஜெபிக்கிற ஆளா மாற போறியா, அல்லது தூங்குகிற ஆளா இருக்க போறியா? ஜெபிக்கிற ஆளாக. அல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஒரு அறிக்கை பண்ணு. நீ ஜெபிக்கிற ஆளா மாற போறியா, அல்லது தூங்கி எழுந்திருக்கிற சோம்பேறியா மாற போறியா? எந்த ஆளா மாற போற? எந்த ஆளா மாற போற? எதுமே சொல்ல ஜெபிக்கிற ஆளா மாற போற. அல்லேலூயா. ஜெபிக்கிற ஆளாக, ஜெபிக்கிற நபராக, ஜெபிக்கிற விசுவாசியாக நீ மாற நினைச்சா ஜெப ஆவியை கர்த்தர் உன்மேல் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா வார்த்தைக்கு மாத்திரம் சொல்லக்கூடாது, கடமைக்குனா சொல்லக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. 24 மணி நேரம் உனக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. 24 மணி நேரத்துல ஏதாகிலும் ஒரு நேரம், ஏதாகிலும் ஒரு நேரம், 24 மணி நேரத்துல ஏதாகிலும் ஒரு 1/2 மணி நேரம், ஏதாகிலும் ஒரு 10 நிமிடம், ஏதாகிலும் 1 மணி நேரம் உன் தேவனுக்காக ஒதுக்கி நீ எப்போதும் யாரால இருக்கணும்? எந்த ஆளா இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ள ஆளா இருக்கணும். யாரா இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவன் என்ன பண்றான்? அவன் கை என்ன பண்ணான்? ஆளுகை செய்யும். சோம்பேறியோ என்ன பண்ணுவான்? பகுதி கட்டுவான். அல்லேலூயா. அப்ப யார மாறணும்? நீ யார மாறணும்? ஆமென் சொல்லு பாப்போம். ஜாக்கிரதை உள்ளவனுக்கு பேர் என்ன? ஜாக்கிரதை உள்ளவனுக்கு பேர் என்ன? ஜெபிக்கிறவன். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. நீ யார மாறணும்? யார மாறணும்? தூங்காத. தூங்கி 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 பகுதி கட்டாத. தூங்கிட்டுனா பகுதி கட்டிடுவேன். ஆமென், அல்லேலூயா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாரு. டக்கு டக்குனு வா. 7:30க்குலாம் இதை முடிச்சு 7:30 வந்து 8 மணி வரைக்கும் ஜெபத்தை முடிக்கணும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவருடைய ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி சத்திய வார்த்தையை கேட்டும், கர்த்தருடைய வசனத்தை கேட்டும், தேவ சமூகத்திலே வந்தும் அவருக்கு பயப்படாமல், அவருக்கு கீழ்ப்படியாமல், அவர் வார்த்தைக்கு செவி கொடாமல் நீ ஜெபிக்கிற ஜெபம் அது எப்படிப்பட்ட ஜெபம்? எப்படிப்பட்ட ஜெபம்? அவர் பார்வைக்கு எப்படி இருக்குது? அருவருப்பானது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி, வேதம் சொல்லுகிறதை கேளாதபடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் அவருக்கு எப்படி இருக்குது? பார்வைக்கு எப்படி இருக்குது? அருவருப்பானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உன் ஜெபம் அவருக்கு இனிமையா இருக்கணும்னா, உன் ஜெபம் அவர் பார்வையில நலமா இருக்கணும்னா நீ எப்படி மாறணும்? எப்படி மாறணும்? வேதத்தின்படி நடக்கணும். அல்லேலூயா. எதுபடி நடக்கணும்? வேதத்துக்கு செவி கொடுத்தார், வேதத்தின்படி நடந்தார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நீ ஜெபிக்கிற 1 மணி துளி ஜெபமும் அது கர்த்தருடைய பகல் சமூகத்திலே அது பிரீதியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வேதத்தின்படி நடந்ததுனாலதான், சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலதான், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனாலதான் ஒரு பரிசுத்தமான நீதிமான் எழுதுறான், என் இருதயத்தின், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்க சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. அல்லேலூயா. என் வாயின் வார்த்தைகளும், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்காது? அது பிரீதியா இருக்கு. ஏன்னா நீ செவி கொடுக்கிறவன், கீழ்ப்படிக்கிறவன், அதன்படி நடக்கிறவன்.
நீ தூங்குகிற ஆள் இல்ல, நீ எப்பொழுது விழித்திருக்கிறாள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவருடைய ஜெபம் தான் அவர் பார்வைக்கு எப்படி இருக்கு? அது பிரதியா இருக்கிறது. ஆமென். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கக்கூடிய ஜெபம் அவர் பார்வைக்கு எப்படி இருக்கு? அருவருக்கும் ஜெபத்தை அவர் என்ன பண்ணக்கூடாது? புறம்பாக்கி போடக்கூடாது. யாருடைய ஜெபத்தை? நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது? புறம்பாக்க கூடாது, அருவருக்க கூடாது. இந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது எந்த ஜெபமா இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜெபித்தால் அதை கர்த்தர் கண்டிப்பா கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியாவின் புத்தகம் ஒரு 5-6 வசனம் தான். சகரியா டக்குன்னு வர சகரியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11-12 கொஞ்சம் படி. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல், நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன இல்ல உங்களுக்கு? கவனிக்க மனசு இல்ல. ஆவியானவர் சபையில பேசும் பொழுது, ஆவியானவர் ஜனங்களோடு பேசும் பொழுது அதை கவனிக்க என்ன இல்ல உங்களுக்கு? மனது இல்ல. அவருக்கு புத்தகங்களோ என்ன பண்ணுது? கனம் பண்ணுது. அவருடைய இருதயமோ என்னை விட்டு என்ன பண்ணுது? தூரமா போயிடுச்சு. அல்லேலூயா. எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? எங்க நிக்கிறோம்? தேவ சமூகத்துல தான் இருக்கிறோம். கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அதை கவனிக்க, கர்த்தருடைய அந்த சத்தியத்தை கவனிக்க அவளுக்கு என்ன இல்ல? இங்கேயே கேட்டுக்கணும், எங்கேயோ நினைக்கிறது. அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து நீங்க கேட்டுக்கொண்டு எங்கேயோ நினைக்கிறது. பஸ்ல போற மாதிரி நினைக்கிறது, ட்ரெயின்ல போற மாதிரி நினைக்கிறது, பிளேட்ல பறக்கிற மாதிரி நினைக்கிறது, மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் போற மாதிரி நினைக்கிறது, மீன் மார்க்கெட்டு கை கடைக்கு போற மாதிரி நினைக்கிறது, சமையல் செய்யற மாதிரி நினைக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தா உன் ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டது? அருவருப்பான ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் தங்குவான். அல்லேலூயா. யாருக்கு செவி கொடுக்கிறீங்க? வந்துட்டா எல்லாவற்றையும் மறந்து, உலகத்தை மறந்து யாருடைய சமூகத்தை வந்திருக்கிறான்? இங்க வந்து அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணா? முழு இருதயத்தை திறந்து உன் செவியை சாய்த்து கேட்கணும். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாக விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை என்ன பண்றாங்க? அடைத்து போடுகிறார்கள், அடைத்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை, ஆவியானவர் உன்னை கொண்டு பேசக்கூடிய வார்த்தையை நீ கேட்க கூடாதபடி உன் செவியை என்ன பண்ணுற? நீ அடைத்துக் கொள்ளுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. யாருடைய வார்த்தைக்கு முதல்ல செவி கொடுக்கணும்? யாருடைய வார்த்தைக்கு? அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்துட்டீன்னா எந்த வார்த்தையும் உன்னை ஒண்ணும் பண்ணாது. ஆமென். எந்த வார்த்தையும் உன்னை ஒண்ணும் பண்ணாது. அப்புறம் வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வைரமாக்கினார்கள். ஒண்ணும் பண்ண முடியல. அவ்வளவு கடினம், அவ்வளவு கடினப்பட்டு போச்சு இருதயம். என்ன எதுக்கு கடினப்பட்டு போச்சு? எதுக்கு செவி அடைக்கிறாங்க? கேட்டு 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 ஒரு பிரயோஜனம் இல்ல. ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. தேவ சமூகத்தை தேடி தேடி ஒரு நன்மை இல்ல. அவரை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்ல என்று தன் செவியை அடைத்துக் கொள்கிறார்கள். இருதயத்தை அவர்கள் வைரமாக்கிக் கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை நடந்தாலும் சரி, நன்மை நடக்க விட்டாலும் சரி, ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, ஆசீர்வாதம் வர விட்டாலும் சரி, அற்புதம் நடந்தாலும் சரி, நடக்க விட்டாலும் சரி, நான் நம்பினவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் என் இருதயம் அவரை நம்பி வாஞ்சியா இருக்கும். அல்லேலூயா. இருதயத்தை அடைக்காத, கடினப்படுத்தாத, வைரமாக்காத, செவி அடைக்காத. கர்த்தருடைய வார்த்தைக்கு உன் செவியில் திறக்கப்படட்டும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனி. சங்கீதம் 51:9 எடுத்து வாசி. சங்கீதம் 51:9. பாவங்களை பாராதபடிக்கு. இப்ப பாரு, ஒரு ஜெபத்தை பாரு.
என் பாவங்களை பாராதபடி. இது முதல்ல என்ன பண்ண? செவியை அடைச்சிட்ட, உன் இருதயத்தை வைரமாக்கிட்ட, கர்த்தருடைய வார்த்தை கேட்கல, அதை புறக்கணிச்சிட்ட, அதை உனக்குள்ள கொண்டு வரல, உனக்குள்ள ஏற்றுக்கொள்ள. அதனால இங்க ஒரு ஜெபம் வருது, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். வசந்தபடி என் பாவத்தை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே இல்ல ஒண்ணுதான், அது 51:9. நல்ல தெளிவா படி வசனத்தை என்ன கேட்கணும் பாரு. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். அப்படிதான் கேட்க போறோம். அல்லேலூயா. 102 சங்கீதம் 2 வசனம் என்ன சொல்லுது பாரு. 102:2. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மரியாதையும் உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச்செய்யும். அல்லேலூயா. கூப்பிடுகிற நாள் இது, கூப்பிடுகிற நாள் இது, இந்த நாள். அல்லேலூயா. இது கூப்பிடுற நாள், கர்த்தருக்கு செபிக்கிற நாள், கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ற நாள், சபையாக இணைந்து ஒருமனப்பட்டு செபிக்கிற நாள். நான் திரும்ப சொல்றேன், எல்லாருக்கும் திரும்ப சொல்றேன், இந்த நேரத்தெல்லாம் அவங்க வீணா விடுறாங்கன்னா, இந்த நேரத்தெல்லாம் இழக்கிறாங்கன்னா நிச்சயமாகவே விடுதலையோ, ரட்சிப்போ, சமாதானமோ, ஆசீர்வாதமோ, பாதுகாப்போ அவர் வாழ்க்கையில் வருவது மிக மிக கடினமாயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நேரத்தில் இழக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நேரங்கள் அநேக இடங்களில் இல்லை. சும்மா ஆசீர்வாத கூட்டம், அற்புத கூட்டம், விடுதலை கூட்டம், சுகமாக்குகிற கூட்டம், தீர்க்க தரிசன கூட்டம், இப்படி எல்லாம் நடத்தி ஜனங்களை ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி ஏமாத்த விரும்பல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ஏமாத்த விரும்பல. இது ஜெப நேரம். என்ன நேரம் இது? இது ஜெப நேரம். இந்த ஜெப நேரத்துக்கு யார் வரணும்? நான் திரும்ப சொல்றேன், ஜெபிக்கிற நேரத்தை தேவ ஜனங்கள் இழக்க கூடாது. அதுக்காக ஒரு ஜெபத்தை நீங்க பண்ண போறோம். ஆமென். சபையா இந்த ஜெப ஐக்கிய கூடி விடக்கூடாது யாரும். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அவர்கள் ஜெபிக்க மறந்துட்டாங்க. எதை மறந்துட்டாங்க? ஜெபிக்க மறந்துட்டாங்க. அதனால வீட்டுல நன்மை இல்ல, அதனால வீட்டுல ரட்சிப்பு இல்ல, அதனால வீட்டுல நிம்மதி இல்ல. ஜெபிக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவன் கை என்ன பண்ணா? ஆளுகை செய்யணும். ஜாக்கிரதை இல்லாமல் அவங்க எப்படி ஆயிட்டாங்கப்பா? சோம்பேறி ஆயிட்டாங்க. வீட்டுல நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க? சோம்பேறி ஆயிட்டாங்க வீட்டுல. அட ஜெபத்துக்கு போய் என்ன நடக்க போகுது? சோம்பேறியே, வீட்டுல உட்கார்ந்து கொண்டிருக்கிற சோம்பேறியே, உன் கை பகுதி கட்டிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா நயவஞ்சக காட்டி, இச்சைகளை பேசி, இச்சகமான வார்த்தைகளை பேசி வஞ்சித்து ஜனங்களை பாழாக்கி கொண்டிருக்கிற பல சபைகள் உண்டு இன்னைக்கு. அற்புத கூட்டங்கள், சுகமளிக்கிற கூட்டங்கள், ஆசீர்வாத கூட்டங்கள், குடும்ப சமாதான கூட்டங்கள், இப்படி பல கூட்டங்கள் நடக்குது. எந்த கூட்டத்திலையும் போஸ்டர் ஒட்டி இருக்கிற மாதிரி எழுதிருக்க மாதிரி அற்புதம் நடந்ததா கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் மனுஷ அறிவில் வர்றது. தீர்க்க தரிசன கூட்டங்கள், சுகமளிக்கிற கூட்டங்கள், எங்கே சுகம் நடந்தது தெரியாது, எங்க தீர்க்க தரிசனம் வந்தது தெரியாது. இதெல்லாம் மாயஜாலம். என்ன ஜாலம்? அதுக்கு பேரு மாயஜாலம். இந்த ஜாலங்களுக்கு மயங்கிதான் ஜனங்கள் ஓடுறாங்க. இது என்ன ஜாலம்? இது என்ன நேரம்? இது நேரம் ஜெப நேரம். கர்த்தரோடு கூட பேசுகிற நேரம். கர்த்தரோடு பேசுனா, கர்த்தரோடு உறவாடு கூட்டா, கர்த்தரோடு பேசுன்னு கூட்டா இதுக்கு வரதில்லை ஜனங்க. எதுக்கு வரதில்லை? இதுக்கு வரதில்லை. ஜாக்கிரதை உள்ளவருடைய கை என்ன பண்ணா? ஆளுகை செய்யும். அதனாலதான் வீட்டுல நிம்மதி இல்ல.
அதனாலதான் வீட்டுல சமாதானம் இல்ல. நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா, நீ ஜாக்கிரதை உள்ள ஆளா இருந்தா, தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற ஆளா இருந்தா, நீ ஆளுகை செய்வ, அதிகாரம் உன் கையில வரும். நீ தான் தூங்குறிய, ஜெபிக்க மறந்துட்டிய. அதனாலதான் பகுதி கட்டுற, அடி வாங்குற, உதவாங்குற, வீட்டுல சமாதானம் நிம்மதி இல்ல. அதான் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அதான் வியாதி, சுகம் இல்ல. நீ தூங்குற வீட்டுல, ஜெப நேரத்துக்கு வர மாறுற, டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து டிவில இருக்கிற மூஞ்ச பாக்குற, இங்க கர்த்தருடைய முகத்தை பாருன்னு கூப்பிட்டா டிவில வர முகத்தை பாக்குற, நீ போய் உட்கார்ந்துக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல ரோட்டோரத்துல உட்கார்ந்து போறவங்க வர மூஞ்ச பாக்குறது. வந்த உங்கள இல்ல, வராதவங்க. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சபையா சபையின் ஒழுங்குகளுக்கு என்ன பண்ணா? கீழ்ப்படியணும். சபையின் ஆராதனை ஒழுங்குகளிலே, சபையின் சட்டத்திட்டங்களுக்கு, சபையின் கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையின் ஒழுங்குகளுக்கு ஆராதனைக்கு கீழ்ப்படிஞ்சா நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அதை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சபைக்கு கீழ்ப்படிஞ்சா யாருக்கு கீழ்ப்படிற? யாருக்கு கீழ்ப்படிற? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருவ. ஜாக்கிரதை, உங்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டிடுவோம். ஆமென். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கக்கூடிய ஜெபம். ஜெபக்கு வானா நீ வர மாட்டேன்ற. உனக்கு பிரச்சனை வரும்போது, உனக்கு ஆபத்து வரும்போது, உனக்கு வேதனை வரும்போது ஏசப்பான்னு கூட்டானா அவர் செவி என்ன பண்ணிக்குவாரு? மூடிக்குவாரு. ஆமென் சொல்லுவாங்க. அது யார் வந்து கேட்டாலும், ஊழியக்காரன் வந்து கேட்டாலும் கர்த்தர் மனம் இறங்க மாட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு விலகி போயிட வேண்டியதுதான். போய் நமஸ்காரம் சொல்ல வேண்டியதான். நீ நன்னாக்காரம் சொல்லினா நமஸ்காரம் போட்டு வேண்டியதான். விசுவாசத்துக்கு போயிட வேண்டியது. கருத்து வாசி, நீதிமொழி 24:18. நீ இப்ப படிச்சுட்ட, என் பாவங்களை நீ பாராதபடி இப்படி முகத்தை எனக்கு மறைத்து என்ன பண்ண? 51:9 இல்ல 102:2 102:2 என்ன சொல்லிட்ட? என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். எப்படி ஆண்டவரை கேட்கிறோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, எடுத்து வாசி 24:18 நீதிமொழியில. இந்த சத்தத்தை என்ன பண்றாரு பாரு அவர். கர்த்தர் அதை காண்பார். காப்பாரா கேட்பாரா? கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு? காண்பார். இல்ல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? காண்பாரா காப்பாரா? காண்பார். நீ சொல்றத யார் பார்க்க போறாரு? இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிற யார் உன்னை பாக்குறாரு? கர்த்தர் பாக்குறாரு இல்லையா? கர்த்தர் அதை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். அப்புறம் அப்பொழுது அவர் இடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கிடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கோபத்தை என்ன பண்ணுவாரு? உன்னை விட்டு அவரு நீக்கிடுவாரு. கர்த்தருடைய கோபம் யாரை விட்டு நீங்கும்? கர்த்தருடைய கோபம் யாரை விட்டு நீங்கும்? உன்னை விட்டு, என்னை விட்டு, நம்ம விட்டு நீங்கிடும். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஏசாயா 14:13 தங்க முடியும். கோபத்தெல்லாம் நீக்கிட்டாருன்னா என்ன நடக்குது உங்க வாழ்க்கையில பாரு. இது ஜெபத்துல என்ன நடக்குது பாரு. கோபத்தெல்லாம் நீக்கிடுவாரு. ஜெபத்துல தான் கோபம் மறையும். எதுல தான் மறையும்? ஜெபத்துல தான் கோபம் மறையும். ஜெபிக்காம இருந்ததா கோபப்படுவாரு கர்த்தர். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கக்கூடிய ஜெபம் அவர் பாருக்கு எப்படிப்பட்டது? அருவருப்பானது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பி என் அக்கிரமங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், இப்படி முகத்தை எனக்கு மரியாதையும், நான் கூப்பிடும் போது இப்படி செவியை எனக்கு என்ன பண்ண திறந்தல்னு கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? கோபத்தில் என்ன பண்ணுவாரு? நீக்கிடுவாரு. நீக்கி என்ன செய்யறாரு பாரு. 14:3 கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி என்னது? இளைப்பாற பண்ணும். அந்த காலத்துல நீ எப்படி இருப்பாரு? இளைப்பாற பண்ணிட்டானா உனக்கு விடுதலை கொடுத்தாரு எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பாரு? அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணா
ஜெபிக்கிறதுனால தேவ சமூகத்துல வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுனால உனக்கு என்ன செய்யற? உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் உன்னை விட்டு நீங்க போறாரு. அல்லேலூயா. இது நீங்கனா நீ என்ன பண்ணவர்கிட்ட தேவ சமூகத்துல என்ன பண்ணா? ஜெபிக்க வரணும். என்ன பண்ண அவர் சமூகத்துல? அந்த 102 சங்கீதம் 2 வசனம் திரும்ப படி. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மரியாதையும் உமது செவியை என்னிடத்தில் சாய்த்து நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும் என்று 51 சங்கீதம் 9 வசனத்தின்படி என் பாவத்தை பாராதபடிக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய கேட்டினா கர்த்தர் சொல்றாரு, உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் உன்னை விட்டு நீக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த ஜெப ஐக்கிய கூடுகையில வந்து கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்க போற, விண்ணப்பங்களை எடுக்க போற, ஜெபத்தை எடுக்க போற, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. உன் வேண்டுதலை அவர் கர்த்தர் கேட்பார். ஆமென். எத்தனை பேர் நம்பிக்கையோட இருக்கிற? ஆமென் சொல்லு பாப்போம். உனக்கு நம்பிக்கை வருதா? உனக்கு நம்பிக்கை வருதா? இந்த 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 அந்த வசனத்தை திரும்ப பாரு. 14ஆம் அதிகாரம் ஏசாயா 3ஆம் வசனத்தை திரும்ப படிக்கிற, நல்லா கேட்டுக்க. உன்னை எப்படிப்பட்ட விடுதலை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் பாரு. நீ ஜெபிக்க வந்ததனால உன் வாழ்க்கையில என்ன அற்புதங்களை கர்த்தர் செய்றார் பாரு. வாசிங்க திரும்ப அந்த வசனத்தை. கர்த்தர் என்ன பண்றாரு? முதல்ல உன் துக்கத்தை கர்த்தர் மாத்துறார். நீ துக்கப்பட்டு இருக்கிறல்ல, யார் துக்கப்பட்டிருக்கிற? யார் துக்கத்தோட இருக்கிற? யார் துக்கத்தோட வந்திருக்கிற? நீ கண்டிப்பா துக்கத்தோட வந்திருக்கிற. ஆமென் சொல்லு பாப்போம். நீயும் துக்கத்தோட இருக்கிற, நானும் துக்கத்தோட இருக்கிறோம். நம்ம எல்லாரும் துக்கமா தான் இருக்கிறோம். நம்முடைய துக்கங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்புறியா? என் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். நம்புறியா? நீ அப்படி நம்பிக்கையோட வந்தியா? முதல்ல நீ அந்த நம்பிக்கையில வந்தியா? ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. நீங்க நம்பிக்கை தான் கிரியை செய்யும். நீங்க விசுவாசம் தான் கிரியை செய்யும். ஆமென் சொல்லு பாப்போம். நீ ஒருவேளை அப்படி நம்பிக்கையோட வரலனா, சும்மா வந்ததா, இப்ப உனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொண்டு வா. இப்ப உனக்குள்ள விசுவாசம் கொண்டு வா. இந்த வார்த்தை கேட்ட பிறகு இப்ப இந்த ஜெபத்தில கர்த்தர் என் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் துக்கத்தை மாற்றுவாரு? நீ மிகுந்த துக்கத்துல இருக்கிற தெரியும் அவருக்கு. இந்த துக்கம் யாருக்கு தெரியும்? நீ துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்ல. நீ துக்கப்படுறத யாருக்கு சொல்லலாம்? கர்த்தர்கிட்ட. யாருக்கு சொல்லலாம்? சொன்னியா? அந்த சொல்ற நேரம் தான் இது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க 102ல கடைசி வார்த்தை படி 2ஆம் வசனத்துல ஆபத்து நாளிலே படிங்க. 102 நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். அல்லேலூயா. உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார். உத்தரவு தான் என்ன உத்தரவுனா, என்ன பதில்னா, அவர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் எப்படி பேசுறாரு அவரு? முதல்ல உன் துக்கத்தை என்ன பண்ண போறாரு? மாத்துவாரு. அடுத்து நீ தத்தளிக்கிற பாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறுற பாரு, என்ன பண்றது தெரியாம தத்தளிக்கிற பாரு. அப்படியே அந்த தத்தளிப்பை பார்த்து என்ன பண்ண போறாரு? அந்த தத்தளிப்பு என்ன பண்ணுவாரு? இந்த புரியல உனக்கு? உன் தத்தளிப்பை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாறணுமா மாறக்கூடாது? மாறணுமா மாறக்கூடாது? யாருடைய தத்தளிப்பது? நீ தான் தத்தளிக்கிற. தத்தளிப்புனா என்ன தெரியுமா? என்ன சொல்ல? யாருக்கா தெரிஞ்சு சொல்ல? தத்தளிப்புனா என்ன உனக்கு தெரிஞ்சு சொல்லலாம். தெரியாம இருக்கு. தத்தளிப்புன்னா என்ன தெரியாதா? எடுத்துக்காட்டு எதாவது சொல்லுவோம். ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன். பிரச்சனை மாட்டின்னு தவிக்கிறது. என்ன ஒரு சிம்பிளா ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல பார்ப்போம். என்னென்ன பழமொழிலாம் இருக்குது. பழமொழிலாம் இருக்குது. எண்ணில தண்ணியில தண்ணியில என்ன தத்தளிக்குது? தண்ணி சரியா சொல்லிட்டேன். தண்ணியில இருமா இருமா நல்லா நான் பெரியங்களா இருக்கிறேன். தண்ணியில என்ன தத்தளிக்குது? கை தட்டு. தண்ணியில என்ன தத்தளிக்குது? தண்ணியில பழமொழி கேட்டே இல்லையா?
தண்ணியில தாமரை தத்தளிக்கிறது போல என் வாழ்க்கை என்ன பண்ற தத்தளிக்குது. இப்ப எண்ணெயில கடுகு என்ன பண்ற என்ன பண்ற அனல் தாங்க முடியாம என்ன பண்ற பொரிக்குது. நீ நினைக்கிற கடுகு பொரிக்குன்னு பாவம் அது அனல் தாங்காம என்ன பண்றது வெடிக்குது. பொரியல வெடிக்குது. அவன் சொல்லு பாப்போம் கடுகு என்ன பண்ற உனக்கு கத்து ஊத்துறா பொரியுதுன்ட்டு அது என்ன பண்றது சூடு தாங்க முடியாம வெடிக்குது. அது போல தான் உன் நிலமாயிடுச்சு. பிரச்சனை தாங்க முடியாம கஷ்டம் தாங்க முடியாம வேதனை தாங்க முடியாம கடுகு வெடிக்கிற மாதிரி வாழ்க்கை ஆயிடுச்சு வெடிச்சு போயிடுச்சு. ஆமென் அல்லேலூயா. அந்த தத்தளிப்பை கர்த்தர் என்ன பண்ண போறாரு மாற்றுவார். அல்லேலூயா. எதனால நடக்குது இது கொடுக்கிறதுனால அல்ல. எதனால அல்ல கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால அல்ல. காணிக்கையோ தசம பாகமோ கொடுக்கிறதுனால தத்தளிப்பு மாறாது. பாடுறதுனால மாறாது. எதனால மாறும் கையத்திற்கு எதனால மாறும் ஜெபத்துலதான் மாறும். துக்கமும் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமைப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனம், மகா மோசமான வாழ்க்கை, மகா போராட்டமான வாழ்க்கை, மிகவும் வேதனையான வாழ்க்கை, வெளியே வர முடியாத வாழ்க்கை, தப்பிக்க முடியாத வாழ்க்கை. ஆமென். என்ன பண்ணாலும் நடக்கல, என்ன பண்ணாலும் முன்னேற முடியல, அந்த வாழ்க்கை மகா கடினமான அடிமைத்தனம். அதையெல்லாம் கர்த்தர் நீங்க மாற்ற போறார். அல்லேலூயா. மாறணுமா மாறக்கூடாதா? நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். வார்த்தை கொடுத்தவர் மாத்துவாரு. அதை மாறு நீ நினைக்கிறியா? நீ நினைக்கிறியா? அல்லேலூயா. யார் நம்பணும்? நான் நம்பினா எனக்கு அற்புதம் நடக்கும். நீ நம்பினா உனக்கு அற்புதம் நடக்கும். யார் கையில் இருக்குது பொறுப்பு? பொறுப்பு யார் கையில் இருக்குது? நம்பிக்கையா? நம்பிக்கையோட இருக்கிறியா? உன் துக்கம் மாறணும், உன் தத்தளிப்பு மாறணும், உன் பிரச்சனை மாறணும். நம்பிக்கையோடு இருக்கிறியா? அந்த நம்பிக்கையில தான் ஜெபத்துக்கு வரணும். எந்த நம்பிக்கையில வரணும்? நம்ம எங்கம்மா போற? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உட்காருவோம். அந்த நம்பிக்கையில தான் எங்க வரணும்? அவங்க நம்பிக்கையில தான். நம்பிக்கையோடு வந்திருந்தா இன்னைக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென் 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 அல்லேலூயா. சரி, எல்லாரும் நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.